கேள்வி ஒன்று கேட்கணும், என்னவளின் ஊடலுக்கு நீதானே காரணம். அன்றொரு நாள் அவள் அருகில் நான் இருந்த பொழுதிலே அவள் முந்தானை தூக்கி என் முகத்தை மூடிவிட்டதே. செந்தாமரை மலரென அவள் சிரித்து இருந்த பொழுதிலே செல்லமாக தவழ்ந்த கூந்தல் உன்னுடைய பிடியிலே வந்து அங்கு சிறிது நேரம் எங்களுடன் நின்றுவிட்டு வண்ணப்பூவை அவள் மீது வீசிவிட்டு சென்றதே. நந்தவன வாசனையில் அவளை மயங்க வைத்ததே. நான் விரும்பும் அவள் முகத்தை என் தோள் மீது சாய்த்ததே. குன்றிலோடும் அருவி நீரை கொண்டு வந்து தெளித்ததே. கூட இருந்த அவள் என்னை இறுக்கி அணைக்க செய்ததே. செந்தாமரை மலரென அவள் சிரித்து இருந்த பொழுதிலே செல்லமாக தவழ்ந்த கூந்தல் உன்னுடைய பிடியிலே வந்து அங்கு சிறிது நேரம் எங்களுடன் நின்றுவிட்டு வண்ணப்பூவை அவள் மீது வீசிவிட்டு சென்றதே. தந்தனத்தோம் தாளம் போட்டு என்னை பாடச் சொன்னதேன். உன் தமக்கை அவள் என் பாடல் கேட்டு கோபம் கொள்ள செய்ததேன். சிந்தும் தமிழ் கவிதை இங்கு யாரை நோக்கி என்கிறாள். சிவந்த முகத்தோடு என்னை விட்டு விலகியோடி செல்கிறாள். என் கவிதை கருவாக அவள் தானே இருக்கிறாள். என் காதலியின் ஊடலுக்கு துணையென நீ நிற்கின்றாய். எந்தவரோ அவள் தவறோ உணர்ந்து நீ சிரிக்கிறாய். காதலுக்கு தூதுவராய் சென்றிடவும் மறுக்கிறாய். உன் தங்கை அவள் கைப்பிடிக்க நான் இருக்க மகிழ்கிறாய். இந்த சோதனைக்கும் நீதானே காரணமாயிருக்கிறாய்.